அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு சட்டசபை தேர்வு முடிவுகள் தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. தற்போது நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் 108 தொகுதிகள் கைவசம் வைத்துள்ளனர். அதாவது 48 தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். 60 தொகுதியில் மட்டும் அவர்கள் முன்னிலையில் வகிப்பதாக அறிவிக்கப்பட்டனர். இரண்டாவதாக திமுக 60 தொகுதியில் கைவசம் வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது 21 இடங்கள் வெற்றி பெற்றதாகவும் 39 இடங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் கூட்டணியுடன் சேர்த்து மொத்தமாக அவர்கள் 69 இடங்கள் முன்னிலை வைத்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். மூன்றாவதாக அதிமுக கட்சி தற்போது பின்னடைவை சந்தித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது 45 இடங்கள் மட்டும் அவர்கள் கைவசம் வைத்துள்ளனர். கூட்டணியுடன் சேர்த்து அவர்கள் மொத்தமாக 52 இடங்கள் மட்டும் அவர்கள் கைவசம் உள்ளது. அதாவது தற்போது அதிமுக 28 இடங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் 17 இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டனர். தற்போது நிலவரப்படி மீண்டும் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கப் போவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதல்வர் பதவியை வகிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். அது மட்டும் இல்லாமல் அதிமுக கூட்டணி அவர்கள் இருந்தால் கண்டிப்பாக மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 107 இடங்களை மட்டும்தான் அவர்கள் முன்னிலை உள்ளனர். 117 இடங்கள்ல அவர்கள் தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது 118 இடங்கள்ல அவர்கள் இருந்தா மட்டும்தான் கண்டிப்பாக அவர்கள் ஆட்சியில் உட்கார முடியும். அதனால 107 தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றா கூட மீதி அவர்களுக்கு 11 தொகுதிகள் கட்டாயம் தேவைப்படும். அதனால அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தா மட்டும்தான் கண்டிப்பாக அவர்கள் முதல்வர் பதவியில் உட்கார முடியும் என தற்போது அவர்களின் கருத்து கணிப்பாக உள்ளது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பை பெறவில்லை. காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிட்ட சீமான் டெபாசிட்டை இழந்து தோல்வி அடைந்ததாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதிமுக கூட்டணி பெற்றால் தற்போது டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.